சிங்கப்பூரின் 2 உல்லாச கப்பல் முனையங்களும் ஒன்று சேர்க்கப்படும் என்று வெளியான செய்தியறிக்கை உண்மையல்ல என்று நகர சீரமைப்பு ஆணையமும் சிங்கப்பூர் பயணத்துறை கழகமும் கூறியுள்ளது. நேற்று மே 13 ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியறிக்கையில் சிங்கப்பூரின் உல்லாச கப்பல் வசதிகள் வரும் ஆண்டுகளில் ஒன்று சேர்க்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. நகர சீரமைப்பு ஆணையத்தின் தலைமை நிர்வாகி லிம் இங் ஈவ் கொடுத்த பேட்டியை தழுவி அந்த செய்தியறிக்கை எழுதப்பட்டிருந்தது. ஹார்பர் ஃப்ரண்ட் அமைந்திருக்கும் சிங்கப்பூர் உல்லாச கப்பல் முனையம் இடமாற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டது. கிரேட்டர் சதர்ன் வாட்டர் ஃப்ரண்ட் வட்டாரத்தில் இந்த இடத்தை உருவாக்க அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டது. தற்போது உல்லாச கப்பல் முனையங்களை ஒன்று சேர்க்கும் திட்டம் இல்லை என்பதை நகர சீரமைப்பு ஆணையமும் பயணத்துறை கழகமும் மின்னஞ்சல் வழி தெளிவுபடுத்தின. உல்லாச கப்பல் உள்கட்டமைப்புகளை ஒருங்கிணைப்பது இன்னும் பரிசீலிக்கப்படுவதாகவும் அவை கூறின. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.